பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியாது. அவர்கள் தினமும் வேலைக்கு போவார்கள், சாப்பிடுவார்கள், தூங்குவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நான் உண்மையில் என்ன செய்ய பிறந்தவன்? நீங்க உண்மையாகவே மதிப்புமிக்க மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அப்படின்னா, உங்களால முடியும்னு லைக் பண்ணி, எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இத கேட்டு முடித்த உடனே உங்க வாழ்க்கைய மாற்றும் ஒரு வழி உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில கோல் என்ன? கோல் இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத கப்பல் மாதிரி. ஒரு கோல் இருந்தா தான் நம்ம வாழ்க்கை எங்கே போகுது என்றுன்னு தெரியும். இந்த வீடியோல கோல் எப்படி வைக்கணும்? அதை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லப் போறேன். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கோல் என்றால் என்ன? வாழ்க்கையை மாற்றும் சின்ன முடிவின் சக்தி. இத சாதிக்கணும். அத சாதிக்கணும். பெரிய கனவுகள், பெரிய வெற்றி, பெரிய வாழ்க்கை. நான் பேச வரல. நான் ரொம்ப சின்ன விஷயம் சொல்ல வர்றேன். நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. கோல் என்றால் என்ன தெரியுமா? நாம் வாழ்க்கையில் பெரிய ட்ரீம் வச்சால் தான் அது கோல் அல்ல. ஒரு செயலை செய்ய முன்னெடுத்த கிளியர் டெசிஷன் தான் கோல். இப்போ உங்களுக்கு ஃபோன் பார்க்கணும்னு தோணுது. உங்க மனசுக்குள்ள அந்த தாட் வந்தால்தான் நீங்க ஃபோன் கையில் எடுத்து பார்ப்பீங்க, ரைட்? உங்களுக்கு பசிக்குது. நீங்க மனசுக்குள்ள நான் சாப்பிடணும் என்று நினைக்கிறீர்கள். அந்த டிசிஷன் வந்த பிறகுதான் நீங்க எழுந்து போய் சாப்பிட முடியும். அந்த டிசிஷனவே வரலன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி நான் தூங்கணும் என்று நினைக்கிறீர்கள். அப்போதான் பெட்க்கு போவீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் அடையணும் என்ற ஆசை இருக்கா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாழ்க்கையில் எந்த ஆக்ஷனும் வெளியிலிருந்து ஆரம்பிக்காது. அது உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கும். கோல் என்பது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லும் அட்வைஸ் இல்லை. உங்களுக்கு பிடித்த வேலை, திறமை, பாஷன் இதிலிருந்து பிறக்கும் விஷயம்தான் கோல். பலர் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில பெரிய கோல் இல்லைன்னு. அது பொய். கோல் இல்லாத மனிதன் கிடையாது. கிளியாரிட்டி இல்லாத மனிதன் தான் இருக்காங்க. நீங்க காலையில் எழுந்ததும் என்ன செய்கிறீங்க? போன் எடுக்கிறீங்க. ஏன்? அது ஒரு அன்கான்ஷியஸ் கோல். நீங்க டீ குடிக்கிறீங்க. ஏன்? அது ஒரு ஸ்மால் டிசிஷன். இந்த ஸ்மால் டிசிஷன்ஸ் தான் உன் லைஃபை ஷேப் பண்ணுது. நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பிக் சக்சஸ் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஸ்மால் எஃபர்ட் கூட எடுக்க மாட்டோம். நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். டைம் சரியில்லை. இது எல்லாம் கோல் இல்லாத மைண்ட் செட். கோல் என்றால் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 30 நிமிஷம் படிப்பேன். நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் செய்வேன். நான் இன்னைக்கு என் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போவேன். இதுதான் கோல். பிங் சக்சஸ் அது பேஷன்ஸா வரும். நீங்க ஒரு பில்டிங் கட்டணும் என்றால் முதல் ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் இல்லாம 20 ஃப்ளோர்ஸ் கட்ட முடியுமா? அதே மாதிரி டெய்லி ஸ்மால் கோல்ஸ் இல்லாம பிங் சக்சஸ் வராது. பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எனக்கு மோட்டிவேஷன் வந்த பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ராங். ஆக்ஷன் எடுத்த பிறகுதான் மோட்டிவேஷன் வரும். நீங்க ஜிம்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா போக மாட்டீங்க. ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ணி போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, அடுத்த நாள் நேச்சுரலி போகணும் என்று ஃபீல் வரும். ஏன்? ஆக்ஷன் டு கான்ஃபிடன்ஸ் டு மோட்டிவேஷன். இந்த சீக்வென்ஸ் புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு புக் எழுதணும்னு நினைக்கிறீங்க. ஆனா டைம் இல்லைன்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நாள் டெசிஷன் எடுத்து, இன்னைக்கு முதல் நான் டெய்லி ஒரு பேஜ் எழுதுவேன் என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேஜ் தான். 30 டேஸில் 30 பேஜஸ். 1 வருடத்தில் 365 பக்கங்கள். புத்தகம் ரெடி. இதுதான் கோல் பவர். கோல் என்பது பெரிய ஸ்பீச் இல்ல. சைலண்ட் டிசிஷன். யாருக்கும் தெரியாம நீ எடுத்த கமிட்மெண்ட். பலர் வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கான காரணம் ஸ்கில் இல்லாததால இல்ல. கன்சிஸ்டன்சி இல்லாததால. கன்சிஸ்டன்சி வர கிளியர் கோல் வேண்டும். நீங்க எங்க போகணும்னு தெரியாதா? அப்போ எந்த ரோடும் சரி போல தோன்றும். ஆனா டெஸ்டினேஷன் தெரிஞ்சவனுக்கு டைரக்ஷன் தெளிவா இருக்கும். ஒரு கார் ஓட்டுறீங்க. மேப் இல்ல, டைரக்ஷன் இல்ல. ரேண்டமா டிரைவ் பண்றீங்க. சேர்றது எங்கே தெரியாது. ஆனா அட்ரஸ் தெரிஞ்சவனுக்கு கூகுள் மேப் காட்டும். அதே மாதிரி கோல் தெரிஞ்சவனுக்கு லைஃப் இட் செல்ஃப் வழிகாட்டும். நீங்க டெசிஷன் எடுத்த உடனே உங்க பிரெயின் சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கும். அதுதான் பிரெயின் பவர். நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ், புக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசோர்சஸ் ஆக மாறும்.
கோல் இல்லாதவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட தெரியாது. கோல் வச்சவனுக்கு ஆஸ்டிக்கல் கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். இதுதான் ரியல் மைண்ட் செட். நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுங்க. நான் தினமும் 20 மினிட்ஸ் என்னை இம்ப்ரூவ் பண்ணுவேன். 20 மினிட்ஸ் தான். அது உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். நினைவில் வைங்க. பிக் சேஞ்ச் ஸ்மால் டிசிஷன்ல தான் ஆரம்பிக்கும். நீங்க இந்த மோமெண்ட்ல டிசிஷன் எடுக்கலாம். நான் இனிமேல் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன். நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணுவேன். இந்த 3 சென்டென்சஸ் தான் உன் லைஃபை டர்ன் பண்ணும். எல்லாரும் வந்து உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சிலர் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா யாரும் வந்து உன் லைஃபை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீ தான் டிசிஷன் எடுக்கணும். நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீ தான் கண்டினியூ பண்ணணும். ஒரு நாள் நீ சக்சஸ் அடைஞ்ச போது வேர்ல்டு உன்னை கிளாப் பண்ணும். ஆனா அந்த சக்சஸ் பிகினிங் என்ற எடுத்த ஸ்மால் கோல் தான். அதனால கேளு, நீ இன்னைக்கு என்ன டெசிஷன் எடுக்க போற? ஸ்மாலா இருக்கட்டும். ஆனா கிளியரா இரு. கோல் என்பது ட்ரீம் அல்ல. கோல் என்பது ஆக்ஷன் பிளான். ட்ரீம் வித்வுட் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் விஷ். ட்ரீம் வித் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் கோல். நீ எந்த கேட்டகரி? இன்னைக்கு டெசிஷன் எடு. உன் லைஃப் உன் டெசிஷனுக்காக வெயிட் பண்ணுது. ஒரு தெளிவான கோல் இருந்தால் மனிதன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் புயல்கள் வந்தாலும் முன்னே போக முடியும். அவனுக்குள் ஒரு உந்துதல் டிரைவ் இருக்கும். ஆனால் கோல் இல்லாத மனிதன் சின்ன பிரச்சனை வந்தாலும் மனசு உடைந்து விடுவான். அவனுக்கு தன் கஷ்டத்தை தாண்டி பார்க்க ஒரு காரணம் இருக்காது. அதனால் முதலில் நமக்கு ஒரு வலுவான கோல் தேவை. ஆனால் இங்கேதான் பலருக்கும் ஒரு பெரிய கேள்வி வருகிறது. எப்படி நமக்கு சரியான கோலை கண்டுபிடிக்க முடியும்? இதற்கான விடை மிக எளிது. ஆனால் பல பேர் அதை கவனிக்கவே மாட்டார்கள். ஒரு சரியான இலக்கை கண்டறிய கீழே உள்ள 4 தூண்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். 1. உங்களின் உண்மையான மகிழ்ச்சி. ஃபைண்ட் யுவர் பேஷன். முதல் விஷயம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் என்ன செய்யும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும். மற்றவங்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காமல் உங்கள் மனதுடன் பேசுங்கள். சில பேருக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும். அவர்கள் இசையில் இருக்கும்போது உலகத்தையே மறந்து விடுவார்கள். சில பேருக்கு வரைவது பிடிக்கும். ஒரு வெற்று தாளில் அவர்கள் கற்பனையை வண்ணங்களாக மாற்றும் போது அவர்களுக்கு பெரும் திருப்தி கிடைக்கும். சில பேருக்கு தொழில், பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். புது புது ஐடியாக்களை பற்றி சிந்திப்பது அவர்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு மற்றவர்களுக்கு உதவுவது பிடிக்கும். உதாரணம், நீங்கள் ஒரு ஓவியராக விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஓவியத்தை விற்று பணம் கிடைக்காவிட்டாலும் கூட நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கான சரியான பாதை. நீங்கள் எதை செய்யும் போது நேரமே போவது தெரியவில்லையோ அதுதான் உங்கள் மனதோடு சம்பந்தப்பட்ட கோல். 2வது, உங்களின் தனித்திறமை. ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட். 2வது விஷயம், உங்கள் திறமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் அல்லது இயற்கை ஒரு தனித்திறமையை கொடுத்திருக்கிறது. அது பெரியதாக இருக்கலாம் அல்லது சிறியதாக இருக்கலாம். ஆனால் அந்த திறமை உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும். சிலர் பேசுவதில் மிகவும் திறமையானவர்கள். மேடையில் ஏறினால் மக்களை தன் பேச்சால் கட்டி போடுவார்கள். சிலர் எழுதுவதில் திறமையானவர்கள். வார்த்தைகளால் உலகத்தை ஆட்டுவிப்பார்கள். சிலர் கணக்கில் வல்லவர்கள். பெரிய சிக்கல்களை நொடியில் தீர்ப்பார்கள். சிலர் மனிதர்களை வழிநடத்துவதில் லீடர்ஷிப் சிறந்தவர்கள். உதாரணம், ஒருவருக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஒரு சாதாரண திறமையாக நினைக்காமல் அதை ஒரு ஷெஃப் ஆகும் இலக்காக மாற்றினால் உலகத்தரம் வாய்ந்த உணவகத்தை அவரால் உருவாக்க முடியும். உங்கள் திறமையை கண்டுபிடித்து அதை மெருகேற்றினால் அதுவே உங்களை வாழ்க்கையின் உச்சத்துக்கோ பெரிய இடத்திற்கோ கொண்டு போகும். 3வது, உங்கள் பால்ய கால கனவு. ரீகனெக்ட் வித் யுவர் சைல்ட்ஹுட் ட்ரீம். 3வது விஷயம், உங்கள் கனவு. குழந்தை பருவத்தில் எவ்வித பயமும் இல்லாமல் நாம் பல கனவுகளை கண்டிருப்போம். அப்பொழுது நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தீர்கள்? டாக்டராக வேண்டும் என்று நினைத்தீர்களா? இன்ஜினியராகவா? போலீஸாகவா? அல்லது ஒரு பெரிய பிசினஸ் மேனாகவா? அந்த கனவுகள் உங்கள் மனதில் தோன்றியதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. வளர்ந்த பிறகு சமூகத்தின் அழுத்தம் காரணமாக அந்த கனவுகளை நாம் புதைத்து விடுகிறோம். ஆனால் அந்த கனவை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதீர்கள். உதாரணம், எலான் மஸ்க் சிறு வயதில் விண்வெளி பயணங்களை பற்றி கனவு கண்டார். இன்று அவர்தான் உலகிலேயே மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்பேஸ் எக்ஸை நடத்தி வருகிறார். உலகத்தில் நடந்த ஒவ்வொரு பெரிய விஷயமும் ஒரு நாள் ஒரு சிறிய கனவாகத்தான் ஆரம்பித்தது. 4வது, சமூக மாற்றம். வேர்ல்ட் சேஞ்ச் மற்றும் இம்பாக்ட். 4வது விஷயம், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன மாற்றத்தை செய்ய விரும்புகிறீர்கள்?
வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் வாழ்வது அல்ல. நம் மூலம் மற்றவர்களுக்கு என்ன பயன்? சிலர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுவார்கள். சிலர் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து மனித குலத்தின் வேலையை எளிதாக்க விரும்புவார்கள். இந்த உயர்ந்த எண்ணங்களே ஒரு நாள் உங்கள் இலக்காக மாறும். மற்றவர்களுக்கு பயன் தரும் காரியத்தை நீங்கள் இலக்காக கொள்ளும்போது ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு உதவ முன்வரும். இலக்கை எப்படி செயல்படுத்துவது? எக்ஸிகியூஷன் பிளான். ஒரு கோலை கண்டுபிடித்த பிறகு அதை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை எழுதிக் கொள்ளுங்கள். ரைட் இட் டவுன். இது மிக மிக முக்கியம். மனதில் இருக்கும் எண்ணங்கள் காற்றில் கரைந்துவிடும் மேகங்கள் போன்றது. ஆனால் எழுதப்பட்ட இலக்குகள் பாறையில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் போன்றது. அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு உறுதிமொழியாக மாறும். அடுத்ததாக, அந்த பெரிய இலக்கை சிறிய இலக்குகளாக ஸ்மால் டார்கெட்ஸ் பிரிக்க வேண்டும். உதாரணம், நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்தால் முதல் நாளே கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. படி 1, ஒரு புரோகிராமிங் மொழியை கற்க வேண்டும். படி 2, சிறிய ப்ராஜெக்ட்களை செய்து பார்க்க வேண்டும். படி 3, அத்துறையில் அனுபவம் உள்ளவர்களிடம் பேச வேண்டும். ஒரே நாளில் பெரிய வெற்றி கிடைக்காது. ஆனால் தினமும் நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் ஒரு நாள் பிரம்மாண்டமான வெற்றியாக மாறும். உலகத்தில் இருக்கும் பல பெரிய மனிதர்கள் இதைத்தான் செய்தார்கள். பில்கேட்ஸ் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், அவர்களும் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு தெளிவான கோல் இருந்தது. அந்த கோல் அவர்களை தூங்க விடாமல் ஓட வைத்தது. முடிவுரை கோல் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு பயணமில்லாத பாதை மாதிரி. அதில் நடப்பதால் எந்த பயனும் இல்லை. ஆனால் கோல் இருக்கும் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது உற்சாகத்துடன் விடியும். இன்று ஒரு முடிவு எடுங்கள். உங்கள் இதயத்தை தொட்டு கேளுங்கள். என் வாழ்க்கையில் நான் என்ன ஆக வேண்டும் என்று அந்த கோல் ஐ தேர்வு செய்யுங்கள். அதற்காக இன்று முதல் சிறிய முயற்சி செய்யுங்கள். தடைகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். அந்த தடைகள் தான் உங்களை பலப்படுத்தும். ஒரு நாள் உங்கள் இலக்கை அடைந்துவிட்டு திரும்பி பார்த்தால் அன்றெடுத்த அந்த ஒரு முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியிருக்கிறது என்று நீங்கள் மெய்சிலிர்த்து போவீர்கள். உங்களது இலக்கை எளிதாக அடைவதற்கு ஒரு ரகசியமான வழி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு உங்களது இலக்கு என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள். வெற்றி பெற முடியாமல் தவிக்கும் உங்களுக்கு தெரிந்த நபருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அடுத்த வீடியோவில் வெற்றியை எளிதாக உங்கள் வசம் இழுக்கும் அந்த ரகசியத்துடன் உங்களை வந்து அடைய முடியும்.